அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தரம் தாழ்த்தி விமர்சித்த அண்ணாமலையை கண்டித்து மூன்றாவது நாளாக அதிமுகவினர் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று அண்ணாமலையின் உருவப்படத்தை எரித்து முழக்கம். மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறாத விடியா திமுக அரசுக்கும் கழக பொதுச் செயலாளர் கண்டனம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் விடுவிக்க வேண்டிய 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்த மத்திய அரசு. மத்திய அரசு நிதியை விடுவிக்காததால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்த முடியாத அவல நிலை. மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக முதல் தவணை தொகையை விடுவிக்க மத்திய அரசுக்கும் நிதியை உரத்த குரலில் போராடி பெற விடியா அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஒரே வார்த்தையில் அழைத்த போதும் மத்திய அமைச்சர் வருகை தந்து நாணயம் வெளியிட்டார் என தம்பட்டம் அடித்த பொம்மை முதல்வர். அப்படி ஒரே வார்த்தையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராதது ஏன் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் எனவும் விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல். மாரடைப்பால் காலமான பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தியின் இழப்பு அதிமுகவிற்கு பேரிழப்பு. சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவராக பதவி வகித்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை அவர் மறைகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசியாக சிறந்த முறையிலே கழக பணியாற்றி கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவருடைய மறைவு கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஏற்பட்டிருக்கின்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே லோடு ஆட்டோ தலைகுப்புற கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் பலி. விவசாய பணிக்காக சென்றவர்கள் சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் விபத்தில் சிக்கி பலியான பரிதாபம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் இல்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கடும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி பிளவிற்கு அண்ணாமலைதான் காரணம் என சரமாரி தாக்கு. எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி இருக்கும்போது கூட்டணி தர்மம் இருக்கு மதிச்சார். அதேபோல பாஜக கட்சியும் நாங்க பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி தலைவர்கள் மதித்தார்கள். நீங்க மதிக்கல நாடாளுமன்றத்தில், அதனாலதான் இன்னைக்கு பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் எப்படி தெரியும் உங்களுக்கு. ஐயோ நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை விட முன்னாள் தலைவர்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா திரும்பி பாருங்க. ஆகவே நீங்க இன்னைக்கு இருந்த சூழ்நிலையை உங்களுடைய தவறை மறைப்பதற்காக எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்றீங்க. இது கண்டிப்பா நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
எடப்பாடியாரை பற்றி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி என அதிமுக தகவல் நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் விமர்சனம். திமுகவை பற்றி பேசினால் அண்ணாமலைக்கு கோபம் வருவதாகவும் ஆவேசம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை, அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளா இருந்தா இருப்பார். எங்க பச்சவந்தி மாதிரி எங்க தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்ப 21 தேவைன்னா இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுத்துவார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி வழக்கறிஞர்கள் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீதிமன்ற பணியை புறக்கணித்து மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் முழக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு 57வது முறையாக ஒத்திவைப்பு. செந்தில் பாலாஜி மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கரையோரம் செல்லக்கூடும் என தகவல். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ஆர்வம் காட்டும் மிஸ்டர் 56 இன்ச் இலங்கை அரசிடம் மீனவர்கள் கைது குறித்து எப்போது பேசுவார் என மீனவ மக்கள் கேள்வி.